வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். யூஜிடிஆர்பி யூனிட் 8 ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் இமேஜ் அண்டு ஸ்பெரிக்கல் அபரேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதில் வந்து எப்படியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெரிக்கல் அபரேஷன் மினிமைசேஷன் வந்து எழுதிருக்கிறோம். பட் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். அதையும் சேர்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து டிஃபெக்ட்ஸ் ஆஃப் இமேஜ் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இது வந்து லென்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல வரும். சரியா, ஃபர்ஸ்ட் பாருங்க. The deviation of an image image in size, shape, position formed by a lens is called aberration of the optical image. அப்ப ஒரு இமேஜ் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த இமேஜஸ்ல some distortion changes, அதான் வந்து பாத்தீங்கன்னா சைஸ். இப்போ நான் கொடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்க்குள்ள அப்ளை பண்ணுறோம், காலேஜ் எக்ஸாம்க்குள்ள அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கேட்பாங்க. ஒரு 20 கேபிக்குள்ளே நமக்கு இருக்கணும், அந்த சைஸ் ஒயராக இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம சைஸ்க்கு கீழே நம்ம கீழே போட்டோம்னு சொல்லணும். கீழே இந்த கீழே கிடையாது, நான் சொன்ன சைஸ்க்கு கொஞ்சம் குறைவாக போட்டோம்னா அது வந்து பிளராக தெரியும், ஒரு தெளிவாகவே இருக்காது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேப், நாம ஒரு ஷேப் கொடுத்துருக்கோம், அது ஒரு ஷேப் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளம். சரியா, அந்த இமேஜஸ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், நாம அந்த இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபுல் ஸ்பேஸையுமே வந்து நம்ம கவர் பண்ணி ஃபோட்டோ வைக்கணும். அது இல்லாமல் சின்ன ஒரு கார்னர் போய் இருந்துச்சு அப்படின்னா பொசிஷன். ஸோ அது இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பொசிஷன் இல்லாமல் இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது வரும் பார்த்தீங்கன்னா there is a defects of images. அதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இதில் எக்ஸாம்பிள் தான் அந்த ஃபோட்டோ சொன்னேன். இது வந்து கண்ணுக்கும் லென்ஸுக்கு வர்றது தான் இந்த இமேஜஸ். அப்போ பாருங்க, இந்த டீவியேஷன் ஆஃப் அன் ஆப்டிகல் இமேஜ், சைஸ், ஷேப், பொசிஷன் இது எல்லாமே ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ். ரைட்டா? சரி, இப்போ அதுக்கு வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா there is aberration. அது வந்து எந்த லென்ஸ், அது வந்து நம்ம லென்ஸால ஃபார்ம் பண்றோம். இப்போ நம்ம கேமரா போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் மேக்ஸ் ஆஃப் லென்சஸ். லென்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைட்ஸை உள்ள வாங்கி சென்சார்ல கொடுத்து ப்ராப்பரா வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸர் வந்து சிப் மூலமா ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ல இமேஜஸா வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ்ல ஏற்படக்கூடிய அந்த லென்ஸால வந்து இந்த இமேஜஸ்ல ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா that is called aberration. that is a lens aberration. சரியா? இப்போ இந்த அபரேஷன் வந்து ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன், இன்னொன்று வந்து குரோமாட்டிக் அபரேஷன். இந்த மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா அதுலேயே மெயின் இது குரோமோட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு. அப்போ மோனோக்ரோமேட்டிக் அப்படின்னா சிங்கிள் கலர். குரோமாட்டிக் அப்படின்னா மல்டி கலர், தட் இஸ் ஒயிட் கலர். ஒயிட் கலர் இஸ் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் கலர்ஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா விப்ஜிஆர் அப்படின்னு 7 கலர் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் குரோமாட்டிக் அபரேஷன். குரோமாட்டிக்னா அந்த ஒயிட் லைட் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா குரோமாட்டிக் அபரேஷன். வெறும் சிங்கிள் கலரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி சிங்கிள் கலரை யூஸ் பண்ணாலும் அந்த இமேஜஸ்ல ஏதாவது ஃபால்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது என்னன்னா மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன். சரி, இந்த அபரேஷன் வந்து லென்ஸால ஏற்படுறது. லென்ஸ்ல ஏற்பட்டதுனால நமக்கு இமேஜஸ்ல ஃபால்ட் ஏற்படுது. ஸோ இந்த அபரேஷன் வந்து எதுல வரும் அப்படின்னா அந்த லென்ஸ்ல வருது தான். சரியா? ரைட். அதுதான் பாருங்க, இந்த அபரேஷன் அந்த மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா எதனால ஏற்படுது அப்படின்னா அபரேஷன் டியூ டு தி மோனோக்ரோமேட்டிக் லைட். இப்போ இந்த அபரேஷன் வந்து நம்ம ஆக்சுவலா வந்து இந்த குரோமாட்டிக் தான் முன்னாடி எழுதிருக்கோம், நான் மாத்திருக்கேன். சோ நோ ப்ராப்ளம். அப்ப இந்த நம்ம ஒரு சிங்கிள் கலர் லைட் நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ் இமேஜஸ்ல ஏற்பட்டுச்சுன்னா டிஸ் மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன். அந்த மோனோக்ரோமேட்டிக் அபரேஷனே ஒரு 5 கிளாசிஃபை பண்ணலாம். அதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் அபரேஷன், கோமா, அப்புறம் வந்து அஸ்டிக்மேண்டிசம், டிஸ்டார்ஷன், கர்வேச்சர் ஆஃப் தி ஃபீல்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 5 வகையான அபரேஷன் எதுவும் மோனோக்ரோமேட்டிக் அபரேஷன் இருக்குது. பட் நம்ம வந்து சிலபஸ்ல வந்து இந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன் தான் டீடைலா கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்பெரிக்கல் அபரேஷன் மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். ரைட்டா? இப்போ அந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன் என்ன, அதோட எப்படி மினிமைஸ் பண்றது பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் குரோமாட்டிக் அபரேஷன் பாருங்க. இதுல வந்து மல்டிபிள் கலர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் இன்வால்வ் ஆகுது. அப்போ அபரேஷன் ஆஃப் an optical image formed in lens due to the variation of refractive index with wavelength. அப்போ wavelength சேஞ்சஸ் ஆனாலும் நமக்கு என்னது சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா refractive index சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால இந்த refractive index அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணிருக்கும். wavelength அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைட் டிபெண்ட் பண்ணிருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் wavelength அல்லது refractive index வந்து நமக்கு அதாவது refractive index with wavelength சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஏற்படும், குரோமாட்டிக் அபரேஷன் வரும். இதுல வந்து ஒயிட் லைட் இன்வால்வ் ஆகுது. ஏன் அந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு மாறும். ஏன்னா நம்ம வந்து காலேஜ் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிசம் வச்சிருப்போம். அந்த பிரிசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் பிரிசம் கண்டுபிடிப்போம். அப்புறம் வந்து ரெஃப்ராக்டட் ரே பார்ப்போம். கண்டுபிடிச்சு வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கண்டுபிடிப்போம். ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூ கண்டுபிடிப்போம். சரிங்களா? அந்த மாதிரி விஷயம் தான் இது. நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் என்ன சொல்றோம்னா திஸ் இஸ் distortion of an image due to the dispersion. The dispersion அப்படிங்கிற வேர்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒயிட் லைட் யூஸ் பண்ணும்போது தான் வரும். டிஸ்பர்ஷனா வரணும் கிடையாது, கலர் அந்த ஒயிட் லைட் வந்து கலர்ஸா பிரியுது. அந்த விப்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அந்த 7 கலரா பிரியுது தான் வந்து பார்த்தீங்கன்னா
டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா, ஆஃப் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் when white light used. அப்போ வெள்ளை கலர் லைட் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஏற்படுது, நமக்கு வந்து டிஸ்பர்ஷன் ஏற்படுது. இதனால ஏற்படக்கூடிய அபரேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோமாட்டிக் அபரேஷன். சரி, நெக்ஸ்ட் பாருங்க, தீஸ் அபரேஷன், இந்த அபரேஷன் எதுக்கு எதனால ஏற்படுது அப்படிங்கிற ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து these aberration occurs due to the loss of refraction. இப்போ refraction loss நம்ம பார்த்துப்போம். அந்த இது நம்ம டீடைலா பார்க்க முடியாத law of refraction. இப்போ வந்து angle of refraction, angle of incidence இந்த மாதிரி இருக்கும், அந்த ஆங்கிள் இருக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்லிருக்கோம். ஸோ சிம்பிளா வந்து இந்த loss of refraction ஆலும் இதுல ஏதாவது சேஞ்சஸ் நம்ம ஒரு லாஸ் சொல்றோம் அப்படின்னா refraction, அந்த லாஸ்ல ஏற்படக்கூடிய deviation. நெக்ஸ்ட் it involves and the variation of refractive index with lambda. The variation of refractive index with lambda வந்து நம்ம chromatic aberration சொல்லியாச்சு. இப்போ இந்த law of refraction வந்து பாத்தீங்கன்னா இதுல monochromatic aberration. ஏன்னா நம்ம வந்து எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன், ரெஃப்ராக்ஷன் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து சிங்கிள் கூட தான் போட்டுப்போம், தெரி மோனோக்ரோமாட்டிக் தான். ஸோ அதனால வந்து இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் சேஞ்சஸ்னா வந்து இது சிம்பிளா வந்து ஒரு அபரேஷன்ஸ் ஃபால்ட்டை கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் மெயினான ஒன்று. அப்போ லா ஆஃப் ரெஃப்ராக்ஷனும் இதில் ஏதாவது சேஞ்சஸோ அல்லது இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லாம்டா இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு வந்து அபரேஷன் இங்க லென்ஸை வந்து கிரியேட் பண்ணதை தவிர்த்து இப்போ பாருங்க நாட் டிஃபர்ஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லென்ஸ். இப்போ லென்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த லென்ஸ்ல ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பாதிக்காது. இப்போ இந்த ரெண்டு தான் எனது மெயினான ஒன்று. அப்போ இந்த ரெண்டு மெயினானனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அதனால தான் வந்து நமக்கு என்ன ஆகுது, அபரேஷன் ஜென்ரேட் ஆகுது. இப்போ பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் இருக்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது இந்த லென்ஸ் ஏற்படக்கூடிய பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இதனால தான் இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்புறம் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் ஒபே பண்றது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அபரேஷனை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் போட்டு டிஃபெக்ட்ஸ் ஆஃப் இமேஜஸ் அண்ட் அபரேஷன்ஸ் இன் லென்சஸ் பார்க்கணும். இப்போ வந்து ஸ்பெரிக்கல் அபரேஷன் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்பெரிக்கல் அபரேஷன் என்ன, அதை வந்து எப்படி மினிமைஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன்ல வந்து நான் வந்து இதுல வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கான்கேவ் லென்ஸுக்கும் இருக்குது. நமக்கு அதை ஓரளவு சொல்லிடுறேன். இப்போ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் மட்டும் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லென்ஸ் எடுத்துருங்க. அதாவது இது ஒரு டபுள் சைடட் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. இப்போ இந்த லென்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்ஸ் வந்து இந்த பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சு, இந்த ஆப்ஜெக்ட்ல லைட் பட்டு நம்ம வந்து என்ன இது டிராவல் ஆகுது. இப்போ இந்த லென்ஸ் ஓரத்துல இந்த மாதிரி கார்னர்ல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஓரத்துல வந்து லைட் வந்து பட்டு அடுத்து நமக்கு என்ன உள்ள போகுது. லென்ஸ்னால தெரியும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம். அப்ப அந்த டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய லைட் பேர் இந்த ஓரத்துல வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மார்ஜினல் ரேஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த லென்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் மல்டிபிள்ஸ் ரீஜன்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து அசம்ஷன் பண்ணிக்கோங்க, புக்லேயே வந்து எப்படி சொன்னா அசம்ஷன் பண்ணிக்கோங்க. எப்படின்னா அந்த லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல செப்பரேஷன் ரீஜன்ஸ் மாதிரி இருக்குது, ரவுண்டா ரீஜன்ஸ் மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசம் மாதிரி அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இது இந்த ஓரத்தில் நமக்கு வந்து இந்த ரெண்டு சைடு ஓரத்தில் அந்த சர்க்குலர் ஷேப்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஓரத்தில் வந்து பட்டு இந்த பக்கம் வந்துச்சு டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா அந்த ரேஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரேஸ். மார்ஜினல் அப்படின்னாலே நம்ம கோடு எழுதும்போது பேப்பர் எழுதும்போது ஒரு கோடு போடும்போது அந்த மார்ஜின் is called the marginal rays. அப்ப இந்த ரெண்டு ரேஸ் தான் மார்ஜினல் ரேஸ். இப்போ இந்த சென்டர் பார்ட், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இந்த parallel ஆக்சிஸ் இருக்கு. இந்த ஆக்சிஸ்க்கு பக்கத்துல இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரேஸ் லைட் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பாராக்சியல் ரேஸ். parallel axial rays அப்படினா paraxial rays அப்படினா அப்ப parallel அந்த rays வந்து பாத்தீங்கன்னா parallel பக்கத்துல இருந்து போகுது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எட்ஜஸ்ல இருக்கு, கார்னர் ஆஃப் தி லென்சஸ் இருக்குது, இது வந்து சென்டர்ல இருக்குது. இப்போ இந்த மார்ஜினல் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பட்டு ஏன்னா இது ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. A அப்படிங்கிற இடத்துல ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. இந்த பக்கத்துல இருந்து வந்து இந்த இடத்துல ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ணுது. அந்த பாயிண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ், அதாவது மார்ஜினல் இமேஜ். I அப்படிங்கிறது இமேஜ், எம்ங்கிறது மார்ஜினல். அப்ப மார்ஜினல் இமேஜ் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதே மாதிரி இந்த சென்டர் இந்த ஆக்சிஸ்க்கு பக்கத்துல இருந்து போகக்கூடிய லைட் பாத்தீங்கன்னா பட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நமக்கு வந்து இமேஜை ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த இமேஜ்க்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் பாராக்சியல், அதாவது பாராக்சியல் இமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இது நல்லா பாருங்க, ஆக்சுவலா வந்து ஒரு இமேஜ் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்டா இருந்துச்சுன்னா அந்த ஃபிகர் வந்து தெளிவா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு இமேஜ் ஜெனரேட் ஆகுது, இன்னொரு ஒரு இமேஜ் ஜெனரேட் ஆகுது. அப்ப அந்த ரெண்டு கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா dx. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து அதாவது இந்த பாயிண்ட் பாருங்க, இந்த இது உங்களை படும்போதும் இந்த ரெண்டு கிடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்ல நமக்கு இருக்கு. இதுதான் வந்து இந்த சர்க்குலர் ஷேப் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டரல் ஸ்பெரிக்கல் அபரேஷன் அப்படின்றோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஃபார்ம்ஸ் ஒரு பிளர்ரா இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான இமேஜ்.
இப்போ இது வந்து இப்படி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபாகியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் அபரேஷன். அப்ப அந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் இமேஜ் வந்து நமக்கு வந்து ஆப்ஜெக்ட்ல இருந்து கிடைக்காம ரெண்டு இமேஜ், அதாவது இந்த மாதிரி மார்ஜினல் இமேஜும் இன்னொன்று வந்து பேராக்சைல் இமேஜ், இந்த மாதிரி ரெண்டு இமேஜும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி கிடைக்குது. இதனால என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் பெரிய இமேஜ் ஏபி அப்படிங்கிறது இமேஜ், இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போகுது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஒரு பிளராக தெரியுது. சரியா, இந்த மாதிரி ஒரு ஹாலோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு 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 பிளரான இமேஜ் நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு பிளரான இமேஜ் கொடுக்குறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் அபரேஷன். சரியா, இப்போ இதுக்கு வந்து இந்த சர்க்குலர் ஷேப் அந்த ஏபி இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஏபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக தான் இருக்கும். சரியா, இதான் வந்து ஆக்சுவலாக இதான் ஒரிஜினல் அந்த இமேஜ் நமக்கு வரணும். இந்த மாதிரி சர்க்குலர் போக போக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நமக்கு வந்து ஒரு பிளராக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ இது வந்து டிஎஸ்எம் ரேடியஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா 6, அதான் வந்து that is measure the radius of least confusion. அப்படினது the radius of least confusion என்ன மீனிங் அப்படினா அந்த சென்டர் பாயிண்ட் தான் வந்து நல்ல தெளிவா இருக்கக்கூடிய பாயிண்ட், அது ஒரிஜினல் பாயிண்ட். அந்த பாயிண்ட் சுத்தினா நமக்கு வந்து ஒரு ஹாலோ மாதிரி நமக்கு உருவாகுது. அந்த ஹாலோ வந்து மங்களா தெரியுது அப்படி சொல்லுவோம்னா பிளர். அந்த பிளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியஸ் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்குது சர்க்கிள் ஷேப்ல. சோ இட் இஸ் கால்ட் தி ரேடியஸ். அதான் வந்து பார்த்தீங்கன்னா the measure. அப்ப இந்த லேட்டரல் ஸ்பெரிக்கல் அபரேஷன் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மெஷர் த ரேடியஸ் ஆஃப் லீஸ்ட் கன்ஃபியூஷன். லீஸ்ட் கன்ஃபியூஷன் அப்படின்னா அதை குழப்பமா இருக்கு, அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் பிளரா இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ரைட், இப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் இமேஜுக்கும் பேராக்சைல் இமேஜுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் dx, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா லான்ஜிடியூடனல் ஸ்பெரிக்கல் அபரேஷன். லான்ஜிடியூடனல் இந்த ஆக்சிஸ் இருக்கு, இந்த ஆக்சிஸ் நேரா அந்த டிஸ்டன்ஸ் தான் மீன் பண்ணுது. அப்ப அந்த லான்ஜிடியூடனலா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் லான்ஜிடியூடனல் ஸ்பெரிக்கல் அபரேஷன். ஸோ சிம்பிளா அவ்வளவுதான். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் இந்த சைடு நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ டிஸ்காண்ட் இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கும். சரியா, பாசிட்டிவ் பின்னாடி என்ன சொல்லுவோம் பாசிட்டிவ், அதாவது ஸ்பெரிக்கல் அபரேஷன் ஃபார் தி கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பாசிட்டிவ். இதே மாதிரி கான்கேவ் லென்ஸ் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இமேஜ் வந்து முன்னாடியே நமக்கு வந்துடும். சரியா, அப்போ முன்னாடியே வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்கும். ஸோ இந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன் ஃபார் தி கான்கேவ் லென்ஸ் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லி இதெல்லாம் நம்ம இதையும் கூட எழுதியிருக்கோம். நோட்ஸ் நீங்கள் பார்த்துங்க. கரெக்டாக. ஸோ சிம்பிளாக அவ்வளோதான் மீனிங். அப்போ இந்த இமேஜ் வந்து ரெண்டு இமேஜ் நமக்கு இருக்குது. அதான் வந்து அடுத்து மார்ஜினல் இமேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேராக்சைல் இமேஜ் வந்து ரெண்டா இருக்கிற தள்ளி இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இது வந்து மங்களா தெரியுது, பிளரா தெரியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் அபரேஷன். ரைட், நெக்ஸ்ட் பாருங்க ஸ்பெரிக்கல் அபரேஷன் ஆஃப் எ கான்கேவ் லென்ஸ் இஸ் நெகட்டிவ், கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா இது கான்வெக்ஸ் லென்ஸ், இது வந்து இது இந்த சைடு தான் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் லென்ஸுக்கு அந்த பக்கம் வரதுனால இது வந்து பாசிட்டிவ். கான்கேவ் போட்டீங்க அப்படின்னா லென்ஸ் முன்னாடியே வந்துடும், சொல்லி நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இதை இந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன் வந்து எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கிறேன் கம்பைன் பண்ணி. ஃப்ரெண்ட்ஸ் நான் என் நோட்ஸ் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இதில் எழுதிருப்பேன், எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கங்க, அதையும் பார்த்துக்கங்க. சரி, ஃபர்ஸ்ட் மினிமைசேஷன் பாருங்க. யூசிங் ஸ்டாப்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு யூசிங் ஸ்டாப்ஸ். ஸ்டாப்ஸ்னா ரொம்ப கிடையாது பாருங்க. திஸ் பிரிங்ஸ் த paraxial and marginal images close to one another. Friends, இது பாத்தீங்க அப்படினா it has some distance dx. அப்ப அந்த dx என்ன பண்ண குறைச்சிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து என்ன பண்ண அந்த blurriness குறைச்சிரும். சோ அதனால தான் நம்ம ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படினா மார்ஜினல் ரேஸ் வந்து அட்டாக் பண்ணிரும். மார்ஜினல் ரேஸ் வந்து குறைச்சிட்டே வரும். அப்ப அதான் பாருங்க there is a reduced marginal rays. that is lens aperture நம்ம பண்றோம் குறைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து கேமரால வந்து பாத்தீங்கன்னா போட்டோ நம்ம வந்து ஜூம் பண்ணுவோம். அப்ப ஜூம் பண்றாங்க என்ன மீனிங் அப்படினா அந்த லென்ஸோட அபர்ச்சர்னா அந்த தெளிவு ஓட்ட கிடையாது, அந்த தெளிவா இருக்கும். அந்த லென்ஸ் வந்து இவ்வளவு வந்து வச்சுக்கோங்க, ஒரிஜினல் லென்ஸ் இருக்குன்னா அந்த அப்பர்ச்சர் அப்படின்னா இதை திருக்கிட்டே வரும். திருக்கினாங்க அப்படின்னா அந்த லென்ஸோட சைஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வரும். ஆக்சுவல் சைஸ் கிடையாது, அது அப்படியே அந்த இதை அப்படியே சுருக்கிக்கிட்டே வரும். ஜூம் பண்ணுவாங்களா நம்ம, அதான் வந்து லென்ஸோட அப்பர்ச்சரை குறைக்கணும்னு அர்த்தம். அப்போ குறைக்கணும்னு என்ன மீனிங், இந்த மார்ஜினல் ரேஸ் வந்து குறைக்கணும்னு அர்த்தம். அப்போ மார்ஜினல் ரேஸ் நம்ம இங்கே பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்படி நம்ம குறைக்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் அப்படி நெருங்கி வந்துகிட்டே இருக்கும், நெருங்கி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. இட் இஸ் கால்ட் யூசிங் ஸ்டாப்ஸ். இது எது மூலமா அச்சீவ் பண்ணோம்னா யூசிங் ஸ்டாப்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க யூசிங் பிளேனோ கான்வெக்ஸ் லென்சஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் அதாவது பிளேனோன்னு ரெண்டுமே சேர்த்து ஒரு பிளேன் லென்ஸ் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா டீவியேஷன் get reduced. அதனால என்ன டீவியேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் குறைச்சிக்கலாம். that is using plano convex lens. இந்த plano convex lens வந்து பாத்தீங்க அப்படினா பின்னாடி நமக்கு வந்து அட்லாண்டிக் லென்சஸ்ல மீன் பண்ணுவோம். சோ அட்லாண்டிக் லென்சஸ் வந்து 2 3 இந்த மாதிரி நம்ம லென்சஸ் வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதை யூஸ் பண்றது மூலமாவே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பெரிக்கல் அபரேஷன் கோமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அட்லாண்டிக் லென்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அந்த லென்ஸ் வந்து கம் வித் without ஸ்பெரிக்கல் அபரேஷன். சரியா, நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க யூசிங் கிராஸ்டு லென்சஸ். இப்போ இந்த கிராஸ்டு லென்சஸ்னா என்ன மீனிங் அப்படினா ரெண்டு லென்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த ரெண்டு லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1. இப்போ ரெண்டு லென்ஸ் வச்சிருக்கோம், ஒன்னோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து R1, இன்னொன்னு வந்து R2. இந்த R1 and R2 உடைய சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ அதான் பாருங்க R1 / R2 = பீட்டா அல்லது k. சில புக்ல வந்து k கொடுத்திருக்காங்க, சில புக்ல பீட்டா இருக்கும்.
இதனால ஓகேவா இந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபேக்டர் அப்படிம்பாங்க. இந்த ஷேப் ஃபேக்டர் வந்து ஒவ்வொரு அந்த ஸ்பெரிக்கல் அபரேஷன்ஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கரெக்டாக வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம். அதான் பாருங்க லென்ஸ் ஹேவிங் இஸ் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சாட்டிஸ்ஃபை தி கண்டிஷன். அப்போ அந்த ஒவ்வொரு அந்த லென்ஸுக்கும் அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ஸ் வந்து ரேஷியோ எடுத்து அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபேக்டர். இந்த ஷேப் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பிளே ரோல் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் லென்சஸ் 2 லென்சஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த R1/R2 வேல்யூ வந்து -1/6 வரும். டிஃபரன்ஸ் இதோட வேல்யூ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து நம்ம புக்கில் நமக்கு பெருசாக வரும். ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். அப்போ திஸ் இஸ் ஷேப் ஃபேக்டர். அப்போ யூசிங் கிராஸ் லென்சஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸ்பெரிக்கல் அபரேஷனை குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாருங்க யூசிங் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வைக்காம கொஞ்சம் தூரமாக வச்சுக்கலாம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது பாருங்க. இந்த கண்டிஷன் ஃபார் தி மினிமம் ஸ்பெரிக்கல் அபரேஷன். அப்போ அந்த இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அந்த லென்ஸை வைக்கணும் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் ரெண்டு லென்ஸுக்கு டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா that is the difference between the focal length of the lens 1 and 2. அப்ப இது வந்து focal length of the lens 1 இது ரெண்டாவது லென்ஸ். அப்ப இந்த ரெண்டு focal lengthக்கு இடையே இது வந்து ஒரு வேல்யூ இது ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ நம்ம செப்பரேட் பண்ணோம்னா ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும். வச்சோம் அப்படின்னா மினிமமா நமக்கு இருக்கும். இது ஸ்பெரிக்கல் அபரேஷன். சரியா? ரைட். நெக்ஸ்ட் 5th பாருங்க யூசிங் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் இன் கான்டாக்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம் ஸ்பெரிக்கல் அபரேஷன் ஆஃப் a concave lens is negative, convex lens is positive. அப்ப ஆப்போசிட் வச்சா என்ன ஆகும் கேன்சல் ஆகும்ல. அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்தி மாத்தி வைக்கும்போது என்ன பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் அபரேஷன் முன்னாடி விழுகாம கரெக்டா விழுகும். சோ அதெல்லாம் வந்து யூசிங் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் இன் கான்டாக்ட் ஒட்டி வைக்கணும். சரி நெக்ஸ்ட் பாருங்க யூசிங் ஆக்சியல் GRIN அப்படின்னு அர்த்தம். GRI அப்படின்னா கிரேடட் இண்டெக்ஸ் லென்சஸ். இந்த கிரேடட் இண்டெக்ஸ் லென்சஸ் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க கிரேடட் இண்டெக்ஸ் லென்சஸ். இந்த லென்சஸ் யூஸ் பண்றது மூலமாவே நம்ம வந்து ஸ்பெரிக்கல் அபரேஷன்ஸை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ் இது டவுட் சென்ஸ்னா கூட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.